ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ் கிளாஸ் டே 4 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து நம்ம 3 கிளாஸஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வந்து கிளாஸ் 4. சரியா? ஸோ இதில் நம்ம ஒரு சில மாடல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்து நடத்துகிறோம். பாருங்கள், உங்களுக்கு புரியுதா புரியலையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நோட்டு பென் வந்து எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ எடுத்துகிட்டு நம்ம சொல்ல சொல்ல வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. கிளாஸஸ் முடிய முடிய நடுவில் பாஸ் பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பிடிஎஃப் வந்து போட்டிருந்தோம். பேட்ச் குரூப்புக்கு வந்து ஆல்ரெடி வந்து பிடிஎஃப் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்து எழுதியிருந்தீங்கன்னா பெட்டர். இல்லைன்னா வீடியோவை பாஸ் பண்ணி ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்யூஷன் வந்து போடுங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ் ஒரு வேலையை 18 நாட்களிலும் ஒய் அதை 24 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை 42,000 ஈட்டினால் 42,000 ரூபா சம்பளத்துக்கு போயிருக்காங்க. சரியா? ஒய்க்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? எக்ஸ் வந்து ஒரு வேலையை 18 நாளில் பண்ணுறாரு. ஒய் வந்து 24 நாளில் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்த வேலைக்கு 48,000 ரூபா வந்து பணம் வாங்கியிருக்காங்க. இதில் ஒய்க்கு உண்டான பங்கு எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ எக்ஸ் கேன் கம்ப்ளீட் கீழே வந்து இங்கிலீஷில் வந்து கொஷின் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். எக்ஸ் கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 18 days அண்ட் ஒய் கேன் கம்ப்ளீட் இட் இன் 24 days. இஃப் தே போத் ஏர்ன் ₹42,000 பை டூயிங் தி ஒர்க் டுகெதர், ஹவு மச் வில் ஒய் ஏர்ன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி போடலாம் அப்படின்னா, எக்ஸ் வந்து 18 நாள் வேலை பார்க்குறாப்புல, ஒய் வந்து 24 நாட்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. சரியா? ஸோ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க? 42,000 ரூபா சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒய்யோட சம்பளம் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து பார்த்த வேலை நாட்கள் எவ்வளோ? 18 + 24. சரியா? ஸோ அப்போ டோட்டல் வந்து எவ்வளோ வருது? 34, 42 நாட்கள் வருதா? சரியா? 32, 42 நாட்கள் வந்து வருது. 42 டேஸ். ஓகேவா? ஸோ 42 நாளைக்கான சம்பளம் தான் 42,000 ரூபா. சரியா? ஸோ அப்போ ஒரு நாளைக்கான சம்பளம் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 42,000 டிவைடட் பை 42ன்னு போட்டோம்னா இங்கே நம்மளுக்கு தெரியுது. ஈஸியாகவே கேன்சல் ஆயிரும். இதையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே 1, இங்கே 1, 0, 0, 0. 1000 ரூபா. ஒரு நாளினுடைய சம்பளம் வந்து எவ்வளோ? 1000 ரூபா. சரியா? ஸோ அப்போ எக்ஸ் வந்து இப்போ ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. 1000 ரூபா அப்படிங்கிறது 1 டேக்கான சம்பளம். ஓகேவா? ஒரு நாளுக்கான சம்பளம் எவ்வளோ? 1000 ரூபா ஒரு நாளைக்கான சம்பளம். இப்போ எக்ஸ் வந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காப்புல? 18 நாள் வேலை பார்த்துருக்காரு. சரியா? ஸோ அப்போ 18 × 1000 ஈக்குவல் டு 18,000. ஓகேவா? ஒய் இஸ் ஈக்குவல் டு 24 நாள் வேலை பார்த்துருக்காரு. 24 × 1000 இஸ் ஈக்குவல் டு 24,000. ரைட்டா? இதுதான் எக்ஸ் ஒய் வேலை பார்த்ததுக்கான கணக்கு. ஸோ இப்போ அவ்வளோதானா? கணக்கு வந்து முடிஞ்சா? ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ வந்து இவ்வளோதானா? கணக்கு வந்து முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. கணக்கு வந்து இன்னும் இருக்குது. நீங்கள் இப்போ இதோட வந்து நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த சம்மோட ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். சரியா? ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்போ என்ன வந்திருக்கு? எக்ஸுக்கு வந்து இங்கே எக்ஸுக்கு வந்து இங்கே 18,000 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரியா? ஒய்க்கு வந்து இங்கே 24,000 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஆனால் வந்து இதை நம்ம இப்படி டைரெக்டாக போடக்கூடாது. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. இதை வந்து இப்படி நம்ம டைரெக்டாக போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 18. எக்ஸுக்கு வந்து 18,000 வந்திருக்கு. ஒய்க்கு வந்து 24,000 வந்திருக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸுக்கு 18,000 நம்ம கால்குலேட் பண்ணதில் வந்திருக்கு. ஒய்க்கு வந்து 24,000 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான சம்பளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த இடத்துல நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே எக்ஸுக்கு என்ன வந்திருக்கோ அதுதான் ஒய்யோட சம்பளம். அதே மாதிரி ஒய்க்கு என்ன வந்திருக்கோ அதுதான் எக்ஸோட சம்பளம். சரியா? நீங்கள் அப்படியே வந்து இங்கே உல்ட்டா பண்ணணும். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் ஒரே வேலையை தான் பார்க்குறாங்க. எக்ஸ், ஒய் 2 பேருமே வந்து ஒரே வேலையை தான் வந்து பார்க்குறாங்க. சரியா? ஒரே வேலையை பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த சம்பளம் வந்து குடுத்துருக்காங்க. 2 பேரும் செய்றதும் சேம் ஒர்க் தானே. டேட் தான் வந்து அதிகமாகுது. ஆனா ஒர்க் வந்து சேம் தான். ஸோ அதனால இங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா, யார் கம்மியான நாட்கள்ல முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் காசு அதிகமா குடுப்பாங்க. சரியா? ஸோ இப்ப நீங்களே வந்து ஒரு கான்ட்ராக்டரா இருக்கீங்க அப்படிங்கிற மாரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்கள்ட்ட வந்து ஒரு 2 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி வந்து கட்டணும்னு வச்சுக்கிறோம். அந்த ரூம் வந்து ஒரே சைஸ் தான். 10க்கு 10 அப்படிங்கிற சைஸ்ல வந்து கட்டணும். நீங்க எக்ஸுங்கிற ஒரு ஆள்ட்ட வேலை குடுக்குறீங்க.
அவர் 18 நாள்ல வேலைய முடிச்சுட்டாரு. நீங்க ஒய்ன்னு இன்னொரு ஆள்ட்ட குடுக்குறீங்க. அவரு 24 நாள் கழிச்சு தான் வேலைய முடிக்கிறாரு. அப்ப நீங்க யாருக்கு அதிகமா காசு குடுப்பீங்க? யாரு கம்மியான நாட்கள்ல முடிச்சு தராங்களோ, அவங்களுக்கு தான் வேல்யூ அதிகம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது, நம்ம இந்த மாரி மெத்தட்ல தான் இங்கே போடணும். சரியா? 2 பேர் குடுத்தா, 3 பேர் குடுத்தா அது சம் வேற மாரி போடணும். எல்சிஎம் எடுத்து, அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க இப்ப 2 பேர் குடுத்தாங்க அப்படின்னா, ஏ, பின்னு கூட வச்சுக்கோங்க. ஏ, பி 2 பேர் குடுக்குறாங்க அப்படின்னா, திரும்ப நீங்க பக்கத்துல இப்படி ஏ, பின்னு எழுதிக்கோங்க. இந்த ஏக்கு என்ன வேல்யூ வருதோ, அத பிக்கு குடுத்துருங்க. பிக்கு ஒரு வேல்யூவ ஏக்கு குடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு உல்டா பண்ணணும். ஸோ ஆக மொத்தத்துல அப்ப ஒய்யோட பங்கு எவ்வளோ? 18,000 அப்படிங்கிறது தான் ஒய்யோட பங்கு. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும், பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பர். அவர்கள் இந்த வேலையை 2,00,000 தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில், பி பெறும் தொகை எவ்வளவு? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? பிக்கு வந்து எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஏ வந்து 10 நாள் வேலை பார்க்குறாரு. பி வந்து 15 நாள் வேலை பார்க்குறாரு. சரியா? ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ? ரூ. 2,00,000 வாங்குறாங்க. ஏ பிளஸ் பி சேர்ந்து ரூ. 2,00,000 வந்து வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து சம்மு. இப்ப இதுல பியோட சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பிக்கு மட்டும் எவ்வளோ சேலரி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, பியோட சேலரி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம போன சம்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மெத்தட் தான். அதே மெத்தட்ல அப்படியே வந்து போடுங்க. இப்ப ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து எத்தன நாள் வேலை பார்த்துருக்காங்க? 10 பிளஸ் 15 இஸ் ஈக்குவல் டூ 25 நாட்கள் வந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்ப இந்த 25 நாட்களுக்கான சம்பளம் தான் இந்த ரூ. 2,00,000. ஓகேவா? ஸோ 25 நாட்களுக்கான சம்பளம் தான் இந்த ரூ. 2,00,000. சரியா? ஸோ அப்ப ஒரு நாளைக்கான சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம எப்பயும் போல டிவைட் பண்ணுங்க. 2,00,000 டிவைடட் பை 25 போடுங்க. 5 ஆல அடிச்சு கொடுங்க. 5 5 ஆர் 25 5 5 25 மேல வாங்க. மேல 20 2 வந்து 5ல அடங்காது. அப்போ ஒரு 0 சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த 20 5வது வாய்ப்பாடுல எத்தனை வாட்டி வரும்? 4 வாட்டி. 20 வந்து 5 டேபிள்ல 4 டைம்ஸ் வரும். அப்ப 4 போட்டுக்கோங்க. மிச்சம் இங்க எத்தனை 0 இருக்கு? 4 0 இருக்கா? இந்த 4 0வ அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? வேலை முடிஞ்சா திரும்ப 4 5 5 திரும்ப இங்க அடிங்க. 4 5க்குள்ள கவர் ஆகாது. ஒரு 0 எடுத்துக்கோங்க. அப்ப 40 8 8 5 40 மிச்சம் 3 0 இந்த 3 0வ அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்ப 8,000. ஸோ இங்க 0 போடுறது நீங்க ரொம்ப கவனமா போடணும். சரியா? ஸோ ஒரு 0ல வந்து நீங்க ஒரு 0 2 0 தப்பா போட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேல்யூவே மாறிடும். சரியா? ஸோ அப்ப ஒரு நாளைக்கான சம்பளம் ஒரு நாளைக்கான சம்பளம் எவ்வளோ? ரூ. 8,000. ஓகேவா? ஒரு நாளைக்கான சம்பளம் ரூ. 8,000. இப்ப ஏ எத்தன நாள் வேலை பார்க்குறாப்புல? 10 நாள். 10 நாளைக்கு ரூ. 8,000னா அவருக்கு எவ்வளோ குடுக்கணும் நம்ம? அவருக்கு வந்து ரூ. 80,000 குடுக்கணும். ஓகேவா? ஸோ பி வந்து எத்தன நாள் வேலை பார்க்குறாப்புல? 15 நாட்கள் வேலை பார்க்குறாரு. பிக்கு வந்து ரூ. 8,000 ஒரு நாளைக்கு வேல்யூ அப்படின்னா, அவருக்கு நம்ம எவ்வளோ குடுக்கணும்? ரூ. 1,20,000 குடுக்கணும். 8 15 120. ஸோ ரூ. 1,20,000 குடுக்கணும். சரியா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? இப்ப அடுத்ததான் நம்ம முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து இருக்கு. இங்க என்னன்னா, இத அப்படியே நம்ம வந்து உல்டா பண்ணணும். ஏக்கான வேல்யூ வந்து பிக்கு குடுக்கணும். பிக்கான வேல்யூவ வந்து ஏட்ட குடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப ஏவோட சேலரி இங்க எவ்வளோ? ரூ. 1,20,000. அப்படியே பியோட சேலரி இங்க எவ்வளோ? ரூ. 80,000. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஆன்சர். சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்த சம் புரியுதா? திரும்ப ஒருக்க கூட வந்து பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. சம் வந்து புரியுதான்னு பார்த்துக்கோங்க. கீழ உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கேளுங்க. நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து குடுப்போம். சரியா? ஸோ பியோட சேலரி எவ்வளோ இங்க? ரூ. 80,000 அப்படிங்கிறது தான் பியோட சேலரி. என்ன பண்றோம்? ஏக்கு எத்தன நாள் வேலை பார்த்துருக்காருன்னு எடுக்கிறோம். பி எத்தன நாள் வேலை பார்க்குறாருன்னு எடுக்கிறோம். 2யும் பிளஸ் பண்ணா டோட்டலா ஒரு நாள் கிடைக்குது. அந்த நாளுக்கான சம்பளம் தான் இந்த ரூ. 2,00,000. ஸோ அப்போ ஒரு நாளைக்கான சம்பளம் எவ்வளோங்கிறத நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. அந்த வேல்யூவ ஆல்ரெடி ஏ எத்தன நாள் வேலை பார்த்துருக்காரு, பி எத்தன நாள் வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறதோட நம்ம மல்டிப்ளை பண்றோம். சரியா? அதுக்கான ஒரு வேல்யூ வருது. ஏக்கு என்ன வேல்யூ வருதோ அத வந்து பிக்கு குடுத்துடுறோம். பிக்கு என்ன வேல்யூ வருதோ அத வந்து ஏக்கு குடுத்துடுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய சேலரி. ஏக்கு வந்து 1,20,000 பிக்கு வந்து 80,000. ஓகேவா? ஸோ இப்ப அடுத்த சம் பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும், பி அதை 25 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 3,600
ஈட்டினால் அத்தொகையின் ஏவின் பங்கு எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதே மாடல் தான் சரியா? ஸோ மேக்ஸிமம் அதில் இருந்த மாடல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஹோம்ஒர்க்கு டெஸ்ட்டுக்கு இருக்குமா என்னன்னு தெரில. நான் வந்து உங்களுக்கு எடுத்து தரேன். ப்ரீவியஸாக நம்ம முடித்த 3 கிளாஸு எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து ஹோம்ஒர்க் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சம்ஸ் வந்து எடுத்து தரோம். ஓகேவா? ஸோ இப்போ ஏ வந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாரு. பி வந்து 25 நாட்களில் முடிக்கிறாரு. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3600 சேலரிக்கு வந்து முடிக்கிறாங்க, வாங்குறாங்க அப்படின்னா ஏவோட பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்த சம் மாதிரி தான். ஏ கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 டேஸ். அதுக்கப்புறம் பி வந்து 25 டேஸ். அதுக்கப்புறம் 2 பேரும் டுகெதர் பண்ணி 3600 வாங்குறாங்க. அதில் ஏவோட ஷேர் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேவா? ஸோ இப்போ ஏ வந்து எத்தனை நாள்? 20 டேஸ். அதுக்கப்புறம் பி எத்தனை நாள்? 25 டேஸ். ஓகேவா? ஸோ ஏ ப்ளஸ் பி சேர்ந்து எவ்வளோ வாங்குறாங்க? 3600 வாங்குறாங்க. ஓகேவா? இதில் ஏவோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டலாக இப்போ கணக்கு பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா 20 + 25 இஸ் ஈக்குவல் டு 45. ஓகேவா? 45 நாள் வந்து இவங்களுடைய மொத்த வேலை நாட்கள். இந்த 45 நாளுக்கான சம்பளம் தான் இந்த 3600 ரூபாய். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நாளைக்கான சம்பளம் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 3600 டிவைடட் பை 45 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நம்ம இதை இதில் 3 டேபிளில் அடிக்கலாம். ஓகேவா? அப்போ 3 கீழே கேன்சல் பண்ணுங்கள். கீழே 4 இருக்கா, ஒரு 3 உள்ள அடங்கும். அப்போ ஒரு 3 3 மிச்சம் 1 இருக்கா, அதை பேலன்ஸ் பக்கத்தில் கொண்டு வாங்க 15. அப்போ 5 15. ஓகேவா? மேலே அதே மாதிரி மேலே அடிங்க. ஒரு 3 3 1 3 சார் 3 பக்கத்தில் 6 இருக்கா, 2 இரு 3 6 2 3 சார் 6 அப்படியே 2 ஜீரோ சேர்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? திரும்ப 5 டேபிள் அடிங்க. 5 3 சார் 15. மேலே வாங்க. 12ல் 2 5 அடங்கும். 10 மிச்சம் 20 இங்கே வருதா, அப்போ 4 பக்கத்தில் ஒரு ஜீரோ சரியா, 240. திரும்ப 3 டேபிள் அடிங்க. ஒரு ஒரு 3 3 இங்கே 8 3 24 பக்கத்தில் ஒரு ஜீரோ 80. அப்போ ஒரு நாளினுடைய சம்பளம் எவ்வளோ, ஒன் டேக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 80 ரூபாய். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஏ = 20 × 80 = 1600 ரூபாய். பி = 25 நாட்கள் 80 = எவ்வளோ வருது, 1600 ப்ளஸ் திரும்ப ஒரு 400. அப்போ 2100 வரும்னு நினைக்கிறேன். சம்திங் இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. 2000 ரூபா. ஓகேவா? ஆமாம், 1600 ப்ளஸ் ஒரு 400. ஓகேவா? ஸோ அப்போ வந்து 2000 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக இப்போ இந்த ஏ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து நம்ம பிக்கு கொடுத்துருவோம், பியை வந்து ஏக்கு கொடுத்துருவோம். அப்போ ஏவோட சேலரி எவ்வளோ, 2000 ரூபாய். பியோட சேலரி எவ்வளோ, 1600 ரூபாய். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். திரும்ப ஒருக்க நல்லா பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த சம் பார்க்கலாமா? ஏவோட பங்கு 2000, பியோட பங்கு 1600. நெக்ஸ்ட் சம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா 3 பேர், இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம 2 பேர் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து 3 பேருக்கான ஒரு ஒர்க் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? இதை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6, 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ், ஒய், இசட் ஆகிய மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு 3100 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ எக்ஸ், ஒய், இசட் வந்து தனித்தனியாக எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்து 3100 காசு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கான தனித்தனி பங்கு எவ்வளோ? இப்போ எக்ஸ் வந்து 4 நாள் வேலை பார்க்குறாரு, அவருக்கான பங்கு எவ்வளோ? ஒய் வந்து 6 நாள் வேலை பார்க்குறாரு, அவருக்கான பங்கு எவ்வளோ? இசட் வந்து 10 நாட்கள் வேலை பார்க்குறாரு, அவருக்கான பங்கு எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. பங்கு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுதிக்கிறோம். எக்ஸ் = 4 நாளா ஒரு வேலையை 4 நாளில் பண்ணுறாரு. சரியா? இங்கே பையில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 3 பேர் கொடுத்துருக்கறனால நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் தெரியுமா, 3 பேர் வேலை கொடுத்தா 1/4 அப்படின்னு அந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறணும். ஒய் = 1/6. அதுக்கப்புறம் இசட் = 1/10. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் + ஒய் +
இசட்டுக்கான டோட்டல் சம்பளம் தான் எவ்வளோ 3100 அப்படிங்கிறது. சரியா? ஸோ இப்போ நம்ம 2 பேர் இருக்கும்போது நம்ம டைரக்டா வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஆனா இப்ப 3 பேர் குடுத்துருக்கிறனால நம்ம எல்சிஎம் எடுக்கணும். சரியா? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் அப்படிங்கிறத நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 1/4 பிளஸ் 1/6 பிளஸ் 1/10 இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம்னா உங்களுக்கு தெரியும். கீழே உள்ள டினாமினேட்டரை மட்டும் எடுத்து நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ 2 டேபிளில் போடுங்க. ஒரு 2 2 6க்கு வந்து 3 இங்கே வந்து 5 ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு மேலே இதை வந்து கீழே கொண்டு வர முடியுமா அப்படின்னா வர முடியாது. சரியா? ஸோ ஏன்னா வந்து இங்கே பிரைம் நம்பர் ஆயிடுச்சு. 2 2ல் கழியாது 3 எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டாலும் நம்ம இந்த சைடு உள்ள எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ரிமைண்டரையும் கோஷன்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கான எல்சிஎம் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ 2 2 4 4 3 12 12 5 60 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். ஓகேவா? ஸோ அப்போ 60 அப்படிங்கிறத போட்டுக்குருவோம். இப்போ இங்கே என்ன கான்செப்ட்னா கீழே இந்த 4ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 60 வருதோ அதை தான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இங்கே 4 15 60ன்னு வரும். அப்போ மேலே என்ன 4 × 15 போடுங்க. அப்போ 15 ஓகேவா? ப்ளஸ் அடுத்து கீழே இங்கே 6 × 10 போட்டோம்னா 60 வரும். அப்போ மேலேயும் வந்து 10 போடணும். அப்போ 1 × 10 10 ஓகேவா? ஸோ அடுத்தது ப்ளஸ் இங்கே வந்து ப்ளஸ் வரணும். இங்கே வந்து ப்ளஸ்ஸு அடுத்து வந்து ப்ளஸ்ஸும் போட்டுக்கலாம் இஸ்டுவும் போட்டுக்கலாம். சரியா? அடுத்து நான் சொல்கிறேன். அடுத்து இங்கே 10ஓட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும் 6 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 60 கிடைக்கும். மேலே 1 அதுக்கும் 6 ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து எல்சிஎம். எல்சிஎம் வந்து இப்போ எடுத்தாச்சு. இதை எப்படி எழுதிக்கலாம்னா 15:10:6 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதை நீங்கள் டோட்டலாக கூட்டினீங்க அப்படின்னா இதுதான் வந்து அவங்களுடைய பங்கு. ஓகேவா? ஸோ இஸ்டுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் டிவைடில் வந்து வச்சுக்கிட்டாலும் நீங்கள் இஸ்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதான் அவங்களுடைய பங்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த 15:10:6 அப்படிங்கிறத வந்து கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது 15 × 10னா 25 ப்ளஸ் ஒரு 6னா 31 கிடைச்சிருச்சா? ஸோ இப்போ நம்ம எதுக்காக எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா கீழே உள்ள டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளால் மேலே உள்ளதை வந்து பெருக்க முடியும். இங்கே வந்து நம்மளுக்கு தனித்தனியாக இருக்குது 4 6 10ன்னு வேறு வேறையாக இருக்கிறதுனால தான் நம்ம எல்சிஎம் வந்து எடுத்தோம். சரியா? அப்போ 31 பங்கு இவங்களுடைய மொத்த பங்குகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 31 பங்கு. சரியா? ஸோ இப்போ வந்து இதை டிவைட் பண்ணணும். 2 பேர்னா 2 பேருடைய வேலை நாட்களை மட்டும் கூட்டி நம்ம அதை சம்பளத்தில் இருந்து டிவைட் பண்ணி ஒரு நாளுடைய சம்பளம் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். இப்போ இங்கே 3 பேர் கொடுத்தனால இவங்க 3 பேருக்கும் எவ்வளோ பங்கு அப்படிங்கிறத மொத்தமாக கண்டுபிடிச்சு அந்த இங்கே கொடுத்துருக்கிற இந்த 3100 அப்படிங்கிற விலையோட நம்ம அந்த பங்கை வந்து டிவைட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ எவ்வளோ மொத்த சம்பளம் இவங்க வாங்கியிருக்காங்க 3100 ரூபா. இதில் மொத்தம் 31 பங்காக வந்து இதை பிரிக்கணும். சரியா? அப்போ ஒரு 31 இங்கே 1 இந்த 2 0 பக்கத்தில் அப்போ 100 ரூபா. ஒரு பங்கு 100 ரூபா அப்படிங்கிறது தான் ஒரு பங்கு. சரிங்களா? ஒரு பங்கு ஷேர் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு பங்கு அப்படிங்கிறது 100 ரூபாய். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்ச மாதிரி தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் 15 × 100 இப்போ வந்து நம்ம பங்கு டைரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஏபிக்கெலாம் நம்ம மாற்றி போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஏ = 15 × 100 = 1500. அதுக்கப்புறம் பி = 10 × 100 = 1000. அதுக்கப்புறம் சி = 6 × 100 = 600. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இவங்களுக்கான பங்குகள். ஓகேவா? இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஏவோட பங்கு எவ்வளோ 1500, பியோட பங்கு 1000, சியோட பங்கு 600 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இது வந்து எல்சிஎம் மெத்தட். நம்ம போன வாட்டி பார்த்தது வந்து நம்மளுடைய ஷார்ட்கட் மெத்தட். சரியா? நீங்கள் அதுலேயுமே இதே எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். சரியா? நான் வேணா உங்களுக்கு கடைசியாக போட்டு காமிக்கிறேன். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்துக் கொள்வர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஓகே. இந்த மாடலுக்கு வந்து நான் எல்சிஎம் மாடல் வந்து உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஏ = எல்சிஎம் மாடல்னா நம்ம இப்போ போட்ட இந்த XY சம் 3 பேர் கொடுத்து அதில் கேட்டது. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சம் எல்லாமே வந்து நம்மளுடைய ஷார்ட்கட் மெத்தடில் வந்து நம்ம போட்டது. சரியா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் உங்களுக்கு எல்சிஎம் மெத்தட்லையும் போட்டு காமிக்கிறேன். ஷார்ட்கட்லையும் இதுக்கான ஆன்சர் வரும். நான் ஆல்ரெடி ஷார்ட்கட்டில் ஒரு 2 3 சம் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நான் எல்சிஎம்ல உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படிங்கிறத பாருங்கள். 2 மெத்தடுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஏ ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறாரு. ஓகேவா? அந்த மெத்தட். அடுத்து பி
பி என்ன பண்ணுறாரு? பி ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்கிறாரு? பி வந்து 15 நாட்களில் செய்கிறாரு ஒரு வேலையை. சரியா? ஸோ இப்போ ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க? 1500 ரூபா வாங்கியிருக்காங்க. சரியா? இப்போ இதில் வந்து இவங்க 2 பேரும் எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே தான் ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான எல்சிஎம் வந்து எடுப்போமா? ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. இதுக்கான எல்சிஎம் 10. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. எல்சிஎம் எடுப்போமா? 1/10 ப்ளஸ் 1/15ன்னு எழுதிக்கிருவோம். இதுக்கான எல்சிஎம் எவ்வளோன்னு பார்க்கலாம். 10, 15. ஓகேவா? ஸோ இது 5ஆவது டேபிளால் அடிக்கலாம். ஐ 2 10, ஐ 3 15. சரியா? இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதை அப்படியே எடுத்துக்கலாம். இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 2 10, 10 × 2 10 × 3 வந்து 30 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். ஓகேவா? ஸோ இங்கே 30 எடுத்துக்கோங்க. மேலே வந்து இங்கே கீழே என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 30 வருமோ அதான் மேலே மல்டிப்ளை பண்ணணும். கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 வரும். ஸோ அப்போ மேலே 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 ப்ளஸ் அதுக்கப்புறம் கீழே இங்கே 15க்கு வந்து 2 மல்டிப்ளை பண்ணால் 30 வரும். மேலே 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 × 2 2. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நம்ம எல்சிஎம் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத 3 + 2 = 5 பங்கு அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். சரியா? டோட்டலாக வந்து உங்களுக்கு 5 ஷேர்ஸ். சரியா? ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 2 அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ இந்த 1500 ரூபா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? டோட்டலாக இதை வந்து நம்ம 5 பங்காக பிரித்தோம்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1 5 5, 3 5 15, பக்கத்தில் 2 0. ஓகேவா? ஒரு பங்குக்கு வந்து ஒரு பங்கு அப்படிங்கிறது 300 ரூபாய். சரியா? 300 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பங்கு. அப்போ இங்கே என்ன கான்செப்ட்? ஏக்கு வந்து எத்தனை பங்கு? 3 பங்கு. 3 × 300 = 900 ரூபா. சரியா? அதே மாதிரி பிக்கு எவ்வளோன்னு பாருங்கள். பி வந்து 2 பங்கு. 2 × 300 600 ரூபா. ஸோ டோட்டலாக 1500 ரூபா வந்துருச்சா? ஸோ இதுதான் வந்து எல்சிஎம் மெத்தட். நீங்கள் இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோட்டலாக 2 நாளையும் வந்து சேர்த்து ஷார்ட்கட் மெத்தட்லையும் செய்யலாம். ஷார்ட்கட் மெத்தட் எப்படி? இப்போ ஏ வந்து 10 நாள், பி வந்து 15 நாள் கொடுத்துட்டாங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஏ ப்ளஸ் பி = 10 + 15 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. டோட்டலாக 25 நாட்கள். அப்போ 1500 நம்ம 25ஆல் டிவைட் பண்ணணும். ஒரு நாளுடைய சம்பளம் எவ்வளோன்னு பார்க்கணும். 5 25, 3 15, பக்கத்தில் 2 0, 1 5 5, இங்கே 30க்கு 6, பக்கத்தில் 0 60. சரியா? ஒரு நாளுடைய சம்பளம் எவ்வளோ? 60 ரூபா. அப்போ ஏ வந்து 10 நாள் வேலை பார்க்குறாரு. 10 × 60 = 600 ரூபா. பி வந்து 15 நாட்கள் வேலை பார்க்குறாரு. 15 × 60 வந்து 900 ரூபா. சரியா? ஸோ இதை நம்ம எப்படி கொடுப்போம்? இதை பிக்கு கொடுத்துருவோம், இதை ஏக்கு கொடுத்துருவோம். ஸோ இதையும் பாருங்க, ஆன்சர் சேமாக இருக்கா? ஏக்கு வந்து 900, பிக்கு 600. ஏக்கு 900, இங்கே பிக்கு 600. ஓகேவா? ரெண்டுமே வந்து சேமான ஆன்சர் தான் கொடுக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த சம். 15 நாட்களில் கார்குழலி 1800 வருமானமாக பெறுகிறார் எனில் 3000 எத்தனை நாட்களில் வருமானமாக பெறுவார் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து எத்தனை அப்படிங்கிறது வரணும். ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு, சாரி, பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கார்குழலி. இஃப் கார்குழலி ஏர்ன்ஸ் 1800 as income in 15 days, then he will earn 3000 as income in how many days அப்படின்னு வந்து வரணும். சரியா? ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கு, அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னன்னா, கார்குழலி 15 நாட்களுக்கு 15 டேஸ்க்கு 1800 ரூபா வந்து சம்பளம் வாங்குறாங்க. சரியா? இப்போ எத்தனை நாள் வேலை பார்த்தா 3000 சம்பளம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இதை வந்து நம்ம எப்படி போடலாம்? நம்ம பழைய மெத்தட்லையும் போடலாம். சரியா? நம்ம முன்னாடி ஒரு மெத்தட் போடுவோம் தெரியுமா? அந்த மெத்தட்லையும் போடலாம். இப்போ நம்ம எப்பயும் இப்போ நம்ம பண்ணுற மாதிரி இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நாட்கள் அப்படிங்கிறத பிரிச்சுக்கோங்க. சம்பளம் அப்படிங்கிறத பிரிச்சுக்கோங்க. சரியா? 15 நாட்களுக்கு 1800 ரூபா சம்பளம். அப்போ எத்தனை நாட்களுக்கு 3000 சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? இங்கே சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வேலை நாட்களும் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ அப்படி பார்த்தோம்னா ரெண்டும் நேர்மாறலாக இருக்குது. இப்போ ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. எக்ஸ் × 1800 = 15 × 3000 அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க. இந்த 2 0, இங்கே 2 0 முடிஞ்சு. ஓகேவா? ஸோ 3 டேபிளால் அடிப்போம். 6 3 18. சரியா? இங்கே வந்து 10 3
30. அதுக்கப்புறம் திரும்ப 3 டேபிளால் அடிப்போம். 3 2 6, இங்கே 3 5 15. இந்த 2 ஒன்றால் அடிங்க. இங்கே 10 வந்து 2 5 அடிங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. ஓகேவா? அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 25 டேஸ். 25 நாட்கள் வந்து அவங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? ரூ. 3000 சம்பளம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 25 அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்தது, ஒரு வேலையை ஏ 8 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை முடிக்க பிக்கு 12 நாட்கள் ஆகும். அந்த வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து முடித்து 200ஐ ஒருங்கிணைந்து ஊதியமாக பெற்றால் அதில் பிக்கான ஊதியம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ அதே தான், சேம் தான். இங்கிலீஷில் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க. ஏ வந்து 8 நாட்கள். சரியா? பி வந்து 12 நாட்கள். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ரூ. 200 சம்பளம் வாங்கிட்டாங்க. சேர்ந்து பார்த்து பியோட சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதே தான் பண்ண போகிறோம். ஏ வந்து போடுங்க. சாரி, ஏ ப்ளஸ் பியில் போடணும். ஏ ப்ளஸ் பி போடுங்க. 8 + 12 = 20 நாட்களா? அப்போ இந்த ரூ. 200 20 நாட்களுக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு நாளைக்கான சம்பளம் எவ்வளோங்கிறது கிடைச்சிடும். சரியா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ? 20 டேஸ். ஓகேவா? இப்போ ரூ. 200 20ஆல் கழிச்சாச்சு. ரூ. 10 வந்திருக்கு. அப்போ ஒரு நாள் சம்பளம் ரூ. 10. ஓகேவா? ஒரு நாளைக்கான சம்பளம் எவ்வளோனா ரூ. 10. சரியா? அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? 8 × 10 ஏ வந்து 8 நாள் பார்த்துருக்காரா? 8 × 10 போட்டோம்னா 80. பி வந்து எத்தனை நாள் பார்த்துருக்காரு? 12 நாள் பார்த்துருக்காரா? 12 × 10ன்னு போட்டோம்னா 120. நம்ம என்ன பண்ணுவோம்? இதை பிக்கு கொடுத்துருவோம், இதை வந்து ஏக்கு கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் அதே மாதிரி போடலாம். சரியா? எல்சிஎம்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 1/8 + 1/12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 8, 12க்கு வந்து எல்சிஎம் எடுங்க. 4ஆல் எடுங்க. 4 2s are 8, 4 2 8, 4 3 12. இதுக்கு மேலே இதை வந்து உடைக்க முடியாது. ஸோ அப்போ 4 × 2 2 × 3 என்னன்னு பாருங்கள். 4 × 2 8, 8 × 3 வந்து 24. சரியா? அப்போ 24 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். ஸோ 24 எடுத்துக்கோங்க. மேலே வந்து இங்கே என்ன கூட்டினா நம்மளுக்கு 24 வருங்கிறது தான் மேலே கூட்டணும். அப்போ 8 3 24, இங்கே 3 போடுங்க. அப்போ 3 + கீழே 12. 12 × 2 24, மேலேயும் 2 கூட்டிக்கலாம், 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வந்து மேலே 2. சரியா? இப்போ என்ன வருது? 5/24 அப்படின்னு சொல்லி வந்துருச்சா? அப்போ டோட்டலாக எத்தனை பங்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு 5 பங்கு அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 5 பங்குல ஒரு நிமிஷம், இது வேற. ஓகே. 5 பங்குல ஏக்கு வந்து எத்தனை பங்கு? 3 பங்கு. பிக்கு வந்து எத்தனை பங்கு? 2 பங்கு. சரியா? அப்போ ஏக்கு 3 பங்குனா இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 பங்கா வந்து பிரிக்கணும். அந்த ரூ. 200 5 பங்கா டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 5 5, 4 5 20, 0 40. சரியா? அப்போ ஏக்கு வந்து 3 பங்கா? 3 × 40 எவ்வளோ? 120. அதே மாதிரி பிக்கு எவ்வளோ? 2 × 40 = 80. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆன்சரையும் பாருங்கள், ஒன்றா இருக்கா? ஓகேவா? இந்த 2 மெத்தடில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்ததா லாஸ்ட் சம். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து ரூபாய் 600ஐ தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே 2 பேருக்குமே கேட்குறாங்க. சரியா? ஏ வந்து 20 நாளில் முடிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பி வந்து 30 நாட்களில் முடிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க? 600 வந்து சம்பளம் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. 600 சம்பளம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ அப்படின்னு வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்பயும் வழக்கம் போல தான். எப்படி பண்ணுவோம்? ஏ ப்ளஸ் பி = 20 + 30 = 50. ஓகேவா? ஸோ இப்போ 600 50 நாட்களுக்கு பிரித்தோம் அப்படின்னா ஒரு 0 போயிடும். 1 5 5, 12 5 60. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்? ஒரு நாளைக்கு ரூ. 12 அப்படிங்கிறது தான் சம்பளம். ரூ. 12 தான் வந்து ஒரு நாளைக்கு சம்பளம். ஓகேவா? இப்போ ஏ வந்து எத்தனை நாள்? ஏ வந்து 20 நாள் பார்க்குறாப்புல. 20 × 12 அப்படின்னு போட்டோம்னா 120 + 240 ரூபாய். ஓகேவா? பி எத்தனை நாள் பார்க்குறாரு? பி 30 நாட்கள் பார்க்குறாரு. 30 ×
12 அப்படின்னு போட்டோம்னா ரூ. 360. ஓகேவா? ஸோ இப்போ இத நம்ம எப்படி குடுப்போம்? இத வந்து பிக்கு குடுத்துருங்க. இத வந்து ஏக்கு குடுத்துருங்க. ஓகேவா? அப்ப ஏவோட பங்கு 360, பியோட பங்கு 240. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? சாரி. பியோட பங்கு 240. இதுதான் வந்து ஆன்சர். இது இங்க எங்க ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. 360, 240 இந்தா இருக்கா? சி ஆப்ஷன். சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த இதுலேருந்து ஒரு 8 சம் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த சம்லாம் எப்படி புரிஞ்சுச்சு, புரியலையா என்னங்கிறத கீழ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸும் சம் புரிஞ்சா, ஈஸியா இருந்துச்சா எப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி ஓகே. இதோட நம்ம வந்து கிளாஸ வந்து முடிச்சுக்கலாம். நான் மீண்டும் வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ.